ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்திங்கன்னா வாய்க்கு வந்த வார்த்தையிலெல்லாம் வந்து ஆல்ரெடி வீசி விட்டுட்டு இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா இவ போட்ட மோதிரம் உன் கையில் இருக்கக்கூடாதா விஜய்ன்னு சொல்லிட்டு கலட்டி நம்முடைய மல்லி முன்னாடியே வந்து போட்டுறாங்க. அந்த மோதிரத்தை கலட்டுறப்ப நம்முடைய மல்லியோட மனசில் எவ்வளோ வலி இருந்துச்சுன்றது வந்து சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இப்போதைக்கு வந்து துன்பத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் ஒரு வகையில் வந்து நம்ம விஜய் தாங்க சொல்ல முடியும். இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா புது ரூட்டை போட்டு கொடுத்ததுக்காக நான் மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நம்ம விஜய் வந்து கோவப்பட்டு ரூமுக்கு வந்து கிளம்பி போயிடுறாருங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்முடைய மல்லியை பற்றி யோசிக்கிறாங்க. மல்லி வந்து நமக்காக தான் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கா. நம்ம வந்து எதுவும் வந்து யோசிக்காதே வந்து நம்ம வந்து அவளை வந்து தப்பாக நினச்சி கேள்விக்கு மேலே கேள்வியை வந்து கேட்டுட்டோம். அக்காவும் வந்து நம்மளை வந்து நல்லா வந்து டென்ஷன் ஏற்றி விட்டு நம்ம மல்லியை திட்டுறதை பார்த்து வேடிக்கை பார்த்தாங்க. மல்லி போட்ட மோதிரத்தும் வந்து கலடி போட்டுட்டோமே, வெண்பாவும் இதில் வந்து பங்கு பெற்று இருக்காளே, நம்ம வந்து இப்படி வந்து அக்கா அந்த மோதிரத்தை கலட்டுறப்ப வாயை மூடிட்டு இருந்தது தப்பாக போச்சு அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடி மல்லி நேற்று வந்து எப்படியோ வந்து எங்களை வந்து எங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு எங்களவே வந்து உன் பெரியம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்து நாங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு வந்து போலியாக நீ எடுத்து நீ வாங்கின கிஃப்ட்டை நாங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் வச்சுருந்த டூப்ளிகேட் கிஃப்ட்டை உன்னையை கொடுத்து அவமானப்படுத்தலான்னு பார்த்தோம். அது நடக்காத போயிடுச்சு என்ற வருத்தத்தில் இருந்தோம். ஆனால் வந்து இப்படி வந்து வசமாக எங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டே இப்போ பார்த்தியா நீ வந்து விஜய் கையில் வந்து ஆசையாக போட்ட மோதிரத்தை வந்து நானே வந்து புட்டிங்கி உன் மூஞ்சி முன்னாடி தூக்கி எறிஞ்சிட்டேன். இது தாண்டி இந்த ராஜேஸ்வரி கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகுன்றத வந்து தெரிஞ்சுக்கோடியா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஆணவத்தோடு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரஞ்சிதா பார்த்து நம்முடைய மல்லியை பார்த்து ரொம்பவுமே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து கோவப்பட்டால் தப்பாயிரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து இருக்காங்க. அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து செஞ்சது தப்பா அப்படின்ட்டு, ஏன் நம்ம வந்து செய்கிறது ரைட்டாக தப்பான்னு விஜய் வந்து யோசிக்க மாட்டுறாரு அப்படின்ற ஒரு மன வருத்தம்ன்றது நம்முடைய மல்லிக்கு வந்து நிறையவே வந்து இருக்குங்க. நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தது பார்த்திங்கன்னா, மல்லியம்மா என்ன ஆச்சு, வீட்டில் ஏதோ பிரச்சனையா, என்ன டாடாவுக்கு போட்ட மோதிரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா, ஒன்றும் இல்லைடா, உன் டாடா கையில் இருந்த மோதிரத்தை வந்து நான் வந்து வேலைக்கு போய் தான் வந்து இந்த மோதிரத்தை எடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அத்தை வந்து அதை வந்து பிடுங்கி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து எனக்கும் தானே பங்கு இருக்குது, நானும் தானே உங்ககிட்ட வந்து இதில் வந்து வேலைக்கு போனதில் வந்து எனக்கும் பங்கு இருக்குது, அதனால தானே இந்த மோதிரத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா வந்து சொல்கிறாங்க. டாடா எப்படி உங்கள் மேலே வந்து கோவப்படலாம், நான் போய் கேட்குறேன் அப்படின்னு மாதிரி வேண்டாம் வெண்பா, அவர் வந்து ஒரு பயங்கரமாக கோவத்தில் இருக்கார், உன்னை வந்து திட்டிடுவார், வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்முடைய மல்லியோட மனசுன்னு தாங்க சொல்ல முடியும். ஆனால் வந்து நம்முடைய விஜய் கண்டிப்பாக வந்து நம்முடைய வெண்பா சொன்னால் புரிஞ்சிக்க வந்து ஏதோ ஒரு 99% வந்து வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கிற 1% எங்கடா போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த 1%ல் வந்து ஆளுக்கு அறையாக எடுத்துக்கிட்டு அங்கே 2 ருத்ர தாண்டவம் வந்து ஆடிக்கிட்டு இருக்குங்களே, அதனால் வந்து ஏதாவது வந்து இது வந்து நடக்குங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய வெண்பாவோட முயற்சியால் நம்முடைய மல்லியும் விஜய் வந்து மறுபடியும் வந்து பேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூடிய சீக்கிரம் இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து ஆப் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச ஸ்கிப் பண்ண பாருங்கள். அந்த பெல் ஐக்கன் ஆன்ல போடுங்க. அப்போ நம்ம ஒரு வீடியோவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வருங்க. தேங்க்ஸ் ஃபார்